ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிப்ஸ் பார்க்கலாமா? இன்றைக்கி ஒரு பாத வெடிப்புக்கு ஒரு டிப்ஸ் பார்க்கலாமா? நம்ம பாத வெடிப்புக்கும் பாதம் வந்து நல்லா மென்மையாகிறதுக்கும் ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். நமக்கு வந்து நம்ம அம்மாக்களுக்கும் சரி, நம்ம ஏன் இப்போ இருக்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட வந்து பாத வெடிப்பு அதிகமாக வருது. நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம். என்னென்னா, முதல்ல காலை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஓகேவா? உள்ளங்காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கல்லுப்பு, நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில் எடுத்து நல்லா வந்து நீங்கள் அதை வந்து நல்லா காலில் போட்டு நல்லா கால் மேலே பாதத்தில் எல்லாம் வந்து நல்லா மசாஜ் பண்ணிவிடுங்க. மசாஜ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்து மசாஜ் கொடுத்துட்டு அதை நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா லெமன் ஜூஸு, அப்புறம் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கோங்க. அது கூட வந்து கடலை மாவு, அரிசி மாவு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டு நல்லா ஒரு பேக் மாதிரி அதை எடுத்துக்கிட்டு அதை வந்து காலுக்கு மேலே, காலுக்கு கீழே, பாதத்தில் எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 1/2 அன் ஹவர் விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா அதை நல்லா வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்க்ரப் மாதிரி, ஏதாவது ஒரு சாஃப்டாக ஸ்க்ரப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நல்லா மசாஜ் மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நம்ம வந்து கடையில் விற்கிது பார்த்தீங்களா, அந்த ஆலோவேரா ஜெல், அதை வாங்கி நல்லா வந்து காலில் வந்து ஃபுல்லாக இப்போ நம்ம மாய்ஸ்சரைசர் எப்படி அப்ளை பண்ணுவோம் அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுடுங்க. இந்த மாதிரி வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாதம் வெடிப்பும் போகும், டெட் ஸ்கின் இருந்தால் அதுவும் வந்து சரியாயிடும். அந்த டெட் ஸ்கின்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அது வந்து நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும். நமக்கு அந்த பாதமே வந்து ஒரு ரெட்டிஷாக நல்லா அழகாக இருக்கும். முட்டிலெல்லாம் வந்து நல்லா மசாஜ் கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு அந்த முட்டியில் இருக்க கருமையும் நீங்கும். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பண்ணலாம். அதாவது ஒரு 8 வயசு குழந்தையிலேருந்து வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடினா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். 8லேருந்து இருக்க குழந்தைங்கள்லேருந்து வயசான பாட்டி தாத்தா வரைக்கும் இது வந்து நம்ம ஜென்ஸ் லேடிஸ் யாருக்கு வேணாலும் இந்த டிப்ஸ் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பை.